அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய 3 நோன்புகளை நிறைவேற்றியவர்களால் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மீதமுண்டான நோன்பை நோற்பதற்குண்டான பாக்கியத்தையும் இன்னும் பல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவியிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி கூறி காட்டியிருக்கின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நிஅம்மா யஇதுக்கும் பிஹி இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா. இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவி இருக்கின்றான். அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதமான பொருட்களை அது உடையவர்களின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதையும் இன்னும் அல்லாஹு தஆலா உங்களை ஏவி இருக்கின்றான். ஃபைதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு சொல்பவர்களாக இருந்தால் நீதத்தை கொண்டு தீர்ப்பு சொல்லுவதையும் அல்லாஹு தஆலா உங்களை ஏவி இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். இந்த ஆயத்திலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பொருட்களை வாங்கி ஒரு மனிதர் வைத்திருக்கின்றார். அது அமானிதமான பொருள். அந்த அமானிதமான பொருளை எந்த விதமான சேதமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அந்த மனிதரிடத்தில் திருப்பி கொடுப்பது என்பது அமானிதத்தை பேணி பாதுகாப்பது. அதைதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே கூற வருகின்றான். அதைத்தான் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்நாட்களிலே அதை நடைமுறைப்படுத்தியும் இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலே கஅபாவினுடைய சாவி என்பது உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இருந்தது. அப்பொழுது ஃபத்ஹு மக்காவினுடைய நேரம், மக்கா வெற்றியினுடைய நேரம், அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்பு மக்காவிற்குள் செல்வதற்காக வேண்டி அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற சஹாபி இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் இருந்தார்கள். அந்த நிலையில் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவினுடைய சாவியை வாங்குகின்றார்கள். வாங்கி அந்த கஅபாவை திறந்து கஅபாவிற்குள் உள்ளே சென்று திருப்பி வெளியே வரும் பொழுது இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமா அல்லாஹு தஆலா எந்த பொருளை நாம் வாங்குகின்றோமோ, யாரிடமிருந்து எந்த பொருளை வாங்குகின்றோமோ அது உடையவரின் பக்கம் அல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்க்க சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா அதற்கு உத்தரவிட்டு இருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்தை ஓதியவர்களாக கஅபாவிலிருந்து வெளியே வந்து உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அந்த சாவியை, கஅபாவினுடைய சாவியை அவர்கள் கையிலே கொடுக்கின்றார்கள். எந்த காலகட்டம் ஃபத்ஹு மக்கா வெற்றி பெற்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் தான் அந்த மக்கா இருக்கின்றது. ஆனாலும் இருந்தாலும் கூட அந்த சாவி யாரிடத்தில் இருந்தது? ஒரு காபிரான, அந்த நேரத்தில் காபிரான அந்த மனிதரிடத்தில் இருந்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா சொன்ன ஒரே காரணத்தினால் அந்த சாவியை கொடுத்தார்கள் என்று சொன்னால், அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அமானிதத்தை பேணி பாதுகாத்து இருக்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா அந்த அமானிதத்தை பற்றி சொல்லி முடித்து விடாமல் அடுத்ததாக அல்லாஹ் தொடர்கின்றான். வைதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொன்னால் நீதமாக தீர்ப்பு சொல்லுங்கள். அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள், பனு இஸ்ரவேலர்களை சார்ந்த 2 மனிதர்கள், அதில் ஒரு மனிதரிடத்திலே மிகப்பெரிய ஒரு நிலம் இருந்தது, அவருடைய சொத்தான ஒரு மிகப்பெரிய நிலம் இருந்தது. இன்னொரு மனிதர் அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்குகின்றார். வாங்கி சிறிது காலம் அந்த நிலம் வாங்கியதற்கு பின்பு சிறிது காலம் கழிகின்றது. அந்த 2வது மனிதர், அந்த வாங்கிய மனிதர் அந்த நிலத்திற்கு செல்கின்றார். அந்த நிலத்திலே ஒரு பானையிலே தங்க பொருட்கள் இருக்கின்றது. அப்பொழுது அந்த தங்க பொருட்களை எடுத்து சென்று யாரிடத்தில் அவர் வாங்கினாரோ, அந்த நிலத்தை யாரிடத்தில் வாங்கினாரோ அவரிடத்திலே கொண்டு போகின்றார்.
அவர் சொல்கின்றார் இது உங்களுக்குரியதுதான் என்பதா சொன்னவுடன் அந்த மனிதர் விற்ற மனிதர் சொல்கின்றார் இல்லை இல்லை இது உங்களுக்குரியது என்பதா சொல்கின்றார். ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் நிலத்தை வாங்கி விட்டீர்கள், காசு கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க, அதனால இந்த பொருள்லாம் உங்களுக்குள்ளதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல நீங்க தான் இந்த பொருட்கள் இந்த நிலத்தை வச்சிருந்தீங்க, அப்ப இந்த பொருள் உங்களுக்குள்ளதுதான் அப்படின்னு சொன்ன உடனே மூன்றாவது ஒரு மனிதர் வர்றாரு. இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார். வந்து என்ன விஷயம் கேட்ட உடனே இந்த விஷயம் சொல்லி இந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. சொன்னதுக்கு பின்னாடி அந்த மனிதர் சொல்கின்றார் உங்களிடத்தில் பிள்ளைகள் இருக்கின்றதா என்பதா கேட்டவுடன் இருவரும் சொல்கின்றார்கள் ஆம் என்பதா சொன்னவுடன் ஒரு மனிதர் சொல்கின்றார் என்னிடத்தில் பெண் பிள்ளை இருக்கின்றது. இரண்டாவதாக உள்ள மனிதர் சொல்கின்றார் என்னிடத்தில் ஆண் பிள்ளை இருக்கின்றது. அப்போ அந்த மூன்றாவது தீர்ப்பு சொன்ன வந்த மனிதர் சொல்கின்றார் இருவருக்கும் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள், அந்த திருமணத்திற்கு உண்டான செலவுகளை அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக நீதமான முறையிலே அவர்கள் அந்த தீர்ப்பை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய வாழ்நாட்களில் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆக கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எப்படி சொல்லியிருக்கின்றானோ அதன்படி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கின்றார்களோ அதன்படி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.